இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு குக்கிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த குக்கிங் வீடியோ பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்டவ்வே பற்ற வைக்காமல் ரொம்பவே ஈஸியாக வந்து ஒரு கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸோ என்னடா அது ஸ்டவ்வே பற்ற வைக்காமல் எப்படி கேக் செய்கிறது? கேக் பேக் பண்ணணுன்னா கேக் வேணும், அப்படி இல்லைனா வந்து சீஸ் கேக்காக இருந்தால் ரெஃப்ரிஜரேட்டர் வேணும். ஆனால் ரெஃப்ரிஜரேட்டரும் இல்லாமல் ஸ்டவ்வும் இல்லாமல் எப்படி இந்த கேக்கை குக் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோ வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி இந்த கேக் செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கேக் செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் ரெசிபீஸ் தான் வேணும். அது ஃபர்ஸ்ட் ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா சாக்லேட், அதுக்கப்புறமா வந்து ஒரு சாக்லேட் பிஸ்கட், அதுக்கப்புறமா டெக்கரேட் பண்ணுறதுக்காக வந்து நான் ஷார்ட்ஸ் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா வந்து ப்ரெட், நான் வந்து எனக்கு ஸ்மால் ப்ரெட் கிடச்சிது அதனால் ஸ்மால் ப்ரெட் எடுத்திருக்கேன். உங்களுக்கு சாண்ட்விச் ப்ரெட் கிடச்சதுன்னா சாண்ட்விச் ப்ரெட் எடுத்துக்கோங்க, அது நல்லா ரெக்டாங்குலர் சைஸில் நல்லா பெருசாக இருக்கும். ஸோ கேக் செய்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் சாண்ட்விச் ப்ரெட் இருந்ததுன்னா. ஃபர்ஸ்ட் ஒரு சாப்பிங் போர்டு ஆர் கட்டிங் போர்டு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு உங்கள் ப்ரெட்டோட 4 சைட் கார்னர்ஸ் இருக்குது இல்லைங்களா, அந்த ப்ரௌன் கலரில் அந்த பேக்கான சைட்ஸ், அந்த பேக்கான சைட்ஸ் எல்லாத்தையும் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். அது எனக்கு தேவையில்லை. உங்களுக்கு அந்த 4 சைட்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதோடையும் செய்யலாம். அப்படி இல்லைனா நான் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணியும் வந்து இந்த கேக்கை வந்து செய்யலாம். எப்போவும் ரெகுலராக மைதாவில் வீட் ஃப்ளவர் அதுக்கப்புறம் மைதா ஃப்ளவர் இதில் வந்து கேக் செய்கிறதுக்கு பதிலாக ஒரு டைம் இதில் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே நல்லா சூப்பராக வந்து இருக்கும். அதுக்கப்புறமா இதில் பார்த்திங்கன்னா சுகர் சிரப் வந்து செய்யணும். நான் அந்த சுகர் சிரப் ரெசிபி வந்து ஏன் இதை கட் பண்ணிகிட்டு இருக்கும்போதே சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, சுகர் சிரப் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மோர் தேன் 20 வெரைட்டிஸில் வந்து செய்யலாம். அது யாருமே இது வரைக்கும் சொன்னது கிடையாது. சுகர் சிரப் நார்மல் பேசிக் சுகர் சிரப் தான் வந்து நான் இந்த வீடியோவில் செஞ்சுருக்கேன். பட் அது கூட வந்து கொஞ்சமாக வந்து நம்ம செரி இருக்கு இல்லைங்களா, செரியை ஊற வச்ச தண்ணி, அப்படி இல்லைனா அந்த சுகர் வாட்டருக்குள்ளேயே வந்து 2 செரி பீஸை கட் பண்ணி போட்டுட்டு கொஞ்சமாக குக்கிங் ஒயின், ஒரு 2 ட்ராப்ஸ் குக்கிங் ஒயின் ஊற்றுனீங்கன்னா வந்து நம்ம பிளாக் ஃபாரஸ்ட் கேக்லலாம் வர்ற ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். ஸோ அது உங்களுக்கு கிடைச்சதுன்னா வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். குக்கிங் ஒயின் அப்படி இல்லைனா செரி கிடைச்சா ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த அளவுக்கு இந்த ரெக்டாங்குலர் ஷேப்பில் தான் வந்து நான் இன்றைக்கி இந்த கேக் செய்ய போகிறேன். ஸோ ஒரு மினி கேக்குன்னு வேணால் சொல்லலாம், பீஸ் கேக் மாதிரி வந்து இது ஒரு மினி கேக். சைஸ் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி வந்து அடுக்கி பார்த்தாச்சு. எனக்கு வந்து ஓகே இந்த சைஸ் இருந்தால் போதும். இப்போ நான் சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா சுகர் வாட்டர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து சுகரை எடுத்திருக்கேன். அதில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக பார்த்திங்களா மூடியில் அளந்து ரொம்ப கொஞ்சமாக தான் வந்து நான் தண்ணி ஊற்றுவேன். இதே அளவுக்கு இன்னொரு 2 டைம்ஸ் ஊற்றுனீங்கன்னா வந்து போதும். பிகாஸ் ரொம்ப தண்ணியாக இருந்ததுன்னா நல்லா இருக்காது. கொஞ்சம் ஜெல் மாதிரி நம்ம சர்க்கரை பாகு காய்ச்சின பதம் இருக்கும் இல்லைங்களா, அந்த பதம் இருந்ததுன்னா வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ வந்து போர்பன் பிஸ்கட் இருக்குது இல்லைங்களா, இதை வந்து நம்மளுக்கு க்ரீமை தனியாக பிஸ்கட்டை தனியாக செப்பரேட் பண்ணி எடுத்துக்கணும். நீங்கள் ஓரியோ வேணும்னா ஓரியோ எடுத்துக்கலாம், எல்லாமே வந்து உங்களோட டேஸ்ட்டை பொறுத்து தான். ஸோ வழக்கம் போல் பார்த்திங்கன்னா பிஸ்கட்டையும் பிஸ்கட்குள்ளே இருக்க அந்த க்ரீமையும் வந்து நம்ம செப்பரேட் பண்ணிக்கணும். நம்மளுக்கு க்ரீமும் வேணும் பிஸ்கட்டும் வேணும். ஒரு நைஃப் வச்சு ஜஸ்ட் அப்படியே எடுத்தாலே வந்து வந்துடும். நீங்கள் வந்து ஃப்ரீசருக்குள்ளே வந்து ஒரு 2-3 ஹார்ஸ் ஃப்ரீசருக்குள்ளே ஒரு 3 மணி நேரம் இந்த பிஸ்கட்டை வச்சு எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து க்ரீமும் பிஸ்கட்டும் வந்து ரொம்பவே ஈஸியாக தனித்தனியாக வந்துடும். நீங்கள் வெளியில் வச்சுருந்தீங்கன்னா ஹீட்டுக்கு வந்து அந்த க்ரீம் உருகி பிஸ்கட் கூட நல்லா பைண்டப் ஆகி ஒட்டிக்கும். அதனால் ஒரு 4 or 5 ஹவர்ஸ் நல்லா ஃப்ரீசரில் வச்சு எடுத்துட்டிங்கன்னா அப்படியே கல் மாதிரி ஆயிடுமா. ஸோ பிஸ்கட்டும் க்ரீமும் தனித்தனியாக வந்துடும். இப்போ அந்த பிஸ்கட்டை பார்த்திங்கன்னா நல்லா வந்து பொடியாக மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு வந்துட்டு இதை வந்து கண்டெய்னரில் க்ளோஸ் பண்ணி ஒரு ஓரமாக வச்சுக்கலாம். இது நம்மளுக்கு லாஸ்ட்டில் தான் தேவைப்படும். இப்போ இந்த பிஸ்கட்லேருந்து எடுத்த க்ரீமை பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் பால் சேர்த்து வந்து நம்ம இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இது வந்து ஒரு சிரப் கன்சிஸ்டன்சிக்கு வந்து வேணும். நம்ம ஹெர்ஷீஸ் ஸ்ப்ரெட்டு சாக்லேட் ஸ்ப்ரெட் இருக்குது இல்லைங்களா, அந்த கன்சிஸ்டன்சிக்கு வேணும். உங்ககிட்ட சாக்லேட் ஸ்ப்ரெட் இருந்ததுன்னா நீங்கள் வந்து சாக்லேட் ஸ்ப்ரெட் எடுத்துக்கலாம். என்கிட்ட சாக்லேட் ஸ்ப்ரெட் இல்லை, அதனால் வந்து நான் இந்த ப்ராசஸ் பண்ணிக்கிறேன். இதுக்கும் வந்து நீங்கள் வந்து நார்மல் மில்கே வந்து எடுத்துக்கலாம். இப்படி மிக்ஸ் பண்ண முடியலன்னா ஜஸ்ட் மிக்சியில் போட்டு ஒரு அடி அடித்திங்கன்னா வந்து ரொம்பவே சூப்பராக வந்து மிக்ஸ் ஆயிடும். ஹாட் மில்க் இருந்ததுன்னா வந்து ஊற்றின உடனே கரைஞ்சிடும். பட் ஹாட் மில்க் இல்லைன்னா வந்து மிக்சியில் போட்டு அரைச்சிடலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா மில்க் பவுடர் கூட வந்து கொஞ்சம் மில்கை வந்து மிக்ஸ் பண்ணி இதையும் வந்து எடுத்துக்க போகிறேன். மில்க் பவுடர் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா நல்லா படித்து பார்த்து மில்க் பவுடர் வாங்குங்க. ஸ்கிம்மடு மில்க் பவுடர்னு வந்து எழுதியிருக்கும். அந்த மில்க் பவுடர் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வந்து கெட்டி ஆயிடும். ஸோ அதனால் அந்த மில்க் பவுடர் இல்லாமல் நார்மல் பிளெயின் மில்க் பவுடர் இருக்கும். ஒரு சில பிராண்டில் வந்து பார்த்திங்கன்னா குக்கிங் மில்க் பவுடர்னு எழுதியிருக்கும். அதுலேயும் ஒரு சில இதில் ஃபார் லிக்விட் பர்பஸ் ஒன்லின்னு எழுதியிருக்கும். ஒரு சில இதில் வந்து நார்மல், அதாவது மில்க் ஷேக், அதுக்கப்புறமா நிறையா நம்ம வந்து மில்க் பவுடர் வச்சு ஷேக்ஸ் அதுக்கப்புறமா ஜூஸ் அது மாதிரிலாம் பண்ணலாம். அதுக்கு தனியாகவும் நம்ம குலாப் ஜாமுன் ரசகுல்லா அது செய்கிறக்கு ஒரு கைண்ட் ஆஃப் மில்க் பவுடர் இருக்குது. ஸோ எது வாங்குறீங்கன்னு பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கோங்க. இப்போ வந்து
நம்ம நார்மல் கட் பண்ணி வச்ச ப்ரெட் பீஸ் இருக்குது இல்லைங்களா, அதை வந்து அடுக்கிடலாம். நம்மளுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ வந்து அந்த ஷேப்பில் அடிக்கலாம். உங்களுக்கு வந்து இன்னும் க்ரியேட்டிவாக ஹார்ட் ஷேப்பில் வேணும்னா ஹார்ட் ஷேப்பில் கட் பண்ணலாம், சர்க்கிளில் வேணும்னா சர்க்கிள் ஷேப்பில் கட் பண்ணலாம். இப்போ வந்து அது மேலே சுகர் சிரப்பை வந்து அப்ளை பண்ணிவிட்டு நம்ம போர்பன் பிஸ்கட்டோட க்ரீம் அதை வந்து மில்கில் மிக்ஸ் பண்ணி வேணும் இல்லைங்களா, அதை வந்து அது மேலே அப்படியே வந்து அப்ளை பண்ணி விட்டுறணும். இப்போ ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு. இது மேலே மறுபடியும் இன்னொரு லேயர் வச்சு நம்மளுக்கு எவ்வளோ லேயர் வேணுமோ அவ்வளோ அளவுக்கு ஹைட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போயிட்டுருக்கலாம். லேயர் வச்சு அட் த சேம் ப்ராசஸ். ஃபர்ஸ்ட் வந்து சுகர் சிரப், அதுக்கப்புறமா வந்து சாக்லேட் ஸ்ப்ரெட். மறுபடியும் ஒன்ஸ் அகெயின் சாக்லேட் ஸ்ப்ரெட் போட்டதுக்கப்புறமா மறுபடியும் ஒரு லேயர், லாஸ்ட் அண்ட் ஃபைனல் லேயர். இது வச்சுட்டு இது மேலே வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் சுகர் சிரப். இந்த சுகர் சிரப் வந்து செரி கூட வந்து இந்த சுகர் சிரப் கூட ஒரு 2-3 மினிட்ஸ் வந்து சாப் பண்ண செரியை ஊற வச்சா வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும். அதுக்கப்புறமா இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த மில்க் பவுடர் மில்கில் கலந்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை வந்து நான் ஊற்றிக்கிறேன். அதையும் வந்து நல்லா அப்ளை பண்ணதுக்கப்புறமா அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா நான் பிஸ்கட்டை வந்து நம்ம மிக்சியில் அரைச்சிட்டு வந்தோம் இல்லைங்களா, போர்பன் பிஸ்கட்டை, அதை வந்து அது மேலே வந்து ஒரு மார்ஜின் பார்டர் மார்க் மாதிரி வந்து அப்படியே வந்து அடுக்கிக்க போகிறேன். அடிக்கிறதுன்னு சொல்லலாம், தூவுறதுன்னு சொல்லலாம், என்ன வேணால் சொல்லலாம். அதே மாதிரி ஓரங்கள்லேயும் வந்து அதை நான் வந்து கவர் பண்ணிக்கிறேன். பிகாஸ் ஓரங்கள் ஒன்றும் இல்லாமல் இருந்தால் நம்மளுக்கு ப்ரெட் பீஸுன்னு வந்து அப்பட்டமாக தெரிஞ்சிடும். அதனால் வந்து லைட்டாக மில்கை வந்து அந்த ப்ரெட் மேலே வந்து அப்ளை பண்ணிவிட்டு அது மேலே வந்து ஸ்பூன் வச்சோ கை வச்சோ எப்படி வேணாலும் வந்து அந்த பவுடர்டு பிஸ்கட்டை வந்து அப்ளை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ சைட்லலாம் அப்ளை பண்ணியாச்சு, சைடில் ஒட்டி இருந்தது எல்லாத்தையும் வாஷ் பண்ணியாச்சு. அடுத்ததாக நம்மளோட ஹீரோ டைரி மில்கை வந்து பார்த்திங்கன்னா நான் பொடிப்படியாக வந்து சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதுவும் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு அப்புறம் எடுத்து சாப் பண்ணுங்கள். நார்மலாக இருக்கும்போது சாப் பண்ணிங்கன்னா வந்து உருகிரும். அதனால் வந்து நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சு அது கெட்டியாக ரொம்ப ஹார்டாக இருக்கும். அந்த டைமில் வந்து கத்தி வச்சு சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. சாப் பண்ணிவிட்டு அதையும் வந்து மேலே போட்டாச்சு. அவ்வளோதான், நம்மளோட கேக் வந்து வித்தவுட் ஃபயர் வந்து ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே ஈஸியாக ஒரு 10 மினிட்ஸில் ஃபட்டாஃபட்டுன்னு ரெடி பண்ணிடலாம். இந்த கேக் வந்து நார்மலாக நம்ம நிறையா கேக் வந்து இந்த லாக்டவுனில் வந்து கிட்டத்தட்ட 10-15 தடவை வந்து நம்ம கேக் வந்து ட்ரை பண்ணி பார்த்துப்போம். அது ஏதோ ஒரு குறை இருக்கும். ஆனால் இந்த ஏன்னா கேக் சரியாக வேகாமல் போயிருக்கலாம், சுகர் இன்க்ரீஸ் ஆகிருக்கலாம், டிக்ரீஸ் ஆகிருக்கலாம், அந்த ப்ராப்ளம்லாம் இருக்கும். ஆனால் இதில் வந்து அந்த எந்த ப்ராப்ளமே இருக்காது. ஸ்வீட்னஸ்க்கு வந்து நம்ம எதுவுமே ஆட் பண்ணல. அந்த பிஸ்கட்லேயும் சாக்லேட்லேயும் இருக்குன ஸ்வீட்னஸே போதும். பேக் ஆகிறது ப்ரெட்டு வந்து நல்லா தான் பேக் ஆகி வரும். அதனால எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லை. நம்ம வந்து தைரியமாக இந்த கேக்கை வந்து செஞ்சு பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஷார்ட்ஸ் வந்து வச்சு கேண்டில் வச்சு கேண்டிலை கொளுத்தியாச்சு. ஹாப்பி பர்த்டே, ஹாப்பி ஃபாதர்ஸ் டே, ஹாப்பி மதர்ஸ் டே, ஹாப்பி சில்ட்ரன்ஸ் டேன்னு செலிப்ரேட் பண்ணுறதுக்காக வந்து இந்த கேக் வந்து ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வந்து கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வந்து இந்த கேக் ரெசிபியை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த கேக் எப்படி வந்தது, என்ன டேஸ்ட்டில் இருந்தது, உங்களுக்கும் பிடிச்சிருந்ததா, உங்கள் வீட்டில் இருந்தவங்களுக்கும் பிடிச்சிருந்ததா அப்படின்னு வந்து மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.